போல பண்ண போகிறோம். கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. கொஞ்சம் போல் சர்க்கரை ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு பாருங்கள். இப்போ அரைச்சி விட்டுலாம். இப்போ நல்லா சைட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்தாச்சு. ஓகேம்மா. இப்போ இந்த பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கீரை அடிச்சு வச்ச தண்ணி எடுத்துக்கலாம். ஓகே மேடம். ஓகே ஓகேம்மா. ஓகே. இப்போ கொஞ்சம் போல கீரை எடுத்துக்கிட்டோம். அந்த கொஞ்சம் போல மாவு சர்க்கரை எடுத்துக்கணும். சர்க்கரையா? அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்டைலிங் எடுத்துக்கணும். ஓகே. கொஞ்சம் போல கீரை எடுத்துக்கணும். போட்டாச்சு. ஓகேங்க. கொஞ்சம் போல கீரை தண்ணி ஊற்றிக்கணும். ஓகேங்க. அதுவும் பண்ணியாச்சு. ஓகேங்க. இப்போ நல்லா அடைச்சி ஊற்றிக்கணும். அப்படிங்களா? ஓகே. என்ன சமைக்கிறீங்க? நாங்களா கீரை பிரியாணி சாப்பிட்டீங்க. கீரை பிரியாணியாங்க? ஆமாம். ஓ, நீங்கள் பிரியாணி பார்த்துக்கிறீங்களா? பார்த்துட்டா லைக் பண்ணுங்க. ஓகேப்பா. பிரியாணி சிக்கன் பிரியாணி பார்த்துக்கிறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. எல்லா பிரியாணி பார்த்துக்கிறீங்கன்னா 5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேப்பா. கீழே தரிசனம் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை குட்டீஸ். அடுத்த வீடியோ பார்க்குறேன். அப்பா என்ன நல்லா அடையல பாரு. அப்படியா? ஓகே, நல்லா அடிச்சாச்சு. இங்க பாருங்க. ஓகே மேடம். இங்க பாருங்க, நல்லா அடிச்சாச்சு. நல்லா செஞ்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். நம்ம வச்சுட்டு சளி தண்ணி ஊற்றிக்கணும். என்ன தண்ணி அது? சளி தண்ணி. சளியா? சளி தண்ணி. என்ன தண்ணி? சளி தண்ணி. கூல் வாட்டர் போட்டுக்கலாம் கொஞ்சம். கூல் வாட்டர் தான் சளி. ஏன்டா அதை கூல் வாட்டர் குடித்தா சளி பிடிக்குன்னு சொன்னதுனால அதை சளி தண்ணிங்கிறியாடா? இது ஹாட் வாட்டர். இது ஹாட் வாட்டர் ஆயிடுச்சு. ஹாட் வாட்டரை ஊற்றிக்கலாம். ஓகே. இப்போ நல்லா கேரட் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்பூன் பத்தாது. இந்த கரண்டி தான் நல்லா சுற்றும்.